கைஸ், இப்போ வந்து நாங்கள் டீ எஸ்டேட்க்கு தான் வந்திருக்கோம். இவர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அங்கிள், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ, இதான் நம்ம பார்க்குறதான் தேயிலை. இந்த தேயிலை வந்து நம்ம இது பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி கொழுந்து பறிச்சிருவாங்க. இந்த பறித்த கொழுந்துலேருந்து ஃபேக்ட்ரியில் போய் இந்த தேயிலையை வந்து அரைச்சி தண்ணி லேசை தெளித்து அரைச்சி வறுத்து எடுத்துட்டா அது சாதாரண டீ. அதே மாதிரி இந்த குருத்து இந்த ரெண்டை மட்டும் எடுத்து பச்சை தேயிலையை 10 லிட்டர் தண்ணினா ஒரு 2 லிட்டர் தேன் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 5 மணி நேரம் ஊற விட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னா அது கிரீன் டீ. இதுதான் டீயோட இது. தேயிலையில் வந்து 2 ரகமாக இருக்குது. இது வந்து விபி தையல்னு சொல்லுவாங்க. இது வந்து இலைகள் வந்து ரொம்ப பெரிய ஒரு இலையா செடி தனித்தனியாக இருந்தால் அது ஒரு ரகமான தேயிலை. இந்த செடி வந்து ரொம்ப நெருக்கமாக அடர்த்தியாக இருக்கும். இதே 2 வகையான தேயிலோட ப்ராசஸிங் இதுதான். அவ்வளோ. வேற ஏதாவது தேயிலை பற்றி சொல்லுங்க. வேற தேயிலை அப்படின்ட்டீங்கன்னா இப்போ டீ பிளான்டேஷனோட டிஃபரன்ஸ் இருக்கு. இதை விட உயரம், அதாவது இது வந்து ஆக்சுவலாக வந்து மரம். இந்த மரத்தை வந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு அது இந்த மாதிரி கோடை காலத்தில் கட் பண்ணாங்கன்னா அடுத்து ஜூன் ஜூலையில் மழை பெய்யும் போது நல்லா தழுத்துரும். அப்போ நின்று தேயிலை பறிக்கிறதுக்கோ களை எடுக்கிறதுக்கோ இந்த உயரம் வந்து சரியாக இருக்கும். தேயிலையும் படர்ந்து இருக்கும். ஒரு தேயிலையோட லைஃப் வந்து 80 வருஷம். ஒரு செடி நட்டுட்டாங்கன்னா 80 ஆண்டுகளாக இதில் நம்ம வெள்ளாமை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தேயிலையோட விவசாயம் அந்த மாதிரி. ரெண்டாவது, தேயிலைக்கு கிணத்து தண்ணியோ மோட்ரு தண்ணியோ குளத்து தண்ணியோ தேவையில்லை. இயற்கையாக பெய்யக்கூடிய மழையே போதும். இந்த மேகத்தோட ஈரக்காற்று படுறதே போதும். தேயிலை அருமையாக விளையும். மழை பெஞ்சு வெயில் அடித்தா நல்லா தேயிலை செழிப்பாக வளரும். அதனால தேயிலை உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே என்னென்ன மரம் இருக்கு அங்கிள்? இங்கே வந்து ஒரு 100 வகையான மரம் இருக்கு. அந்த 100 வகையான மரத்தில் சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க, யூக்கபில்டஸ் மரம். இது ரெண்டுமே இந்த மண்ணுக்கு சொந்தமானது இல்லை. அதாவது எடுத்துக்காட்டுக்கு அங்கே ஒரு மரம் தெரியல, 2 சின்ன மரம். அந்த மரமும் அந்த யூக்கபில்டஸ் மரமும் இந்த மண்ணுக்கு சொந்தமானது இல்லை. பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்து உற்பத்தி பண்ணி வந்த மரம் தான் இதுகெல்லாம். ஏன்னா நம்ம யூக்கபில்டஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அது நீரை எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் உறிஞ்சு வைக்கக்கூடியது. அந்த உறிஞ்சு வைக்கிறது வந்து தேயிலை காட்டுக்கு ஒரு நீர் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதிகமான காற்று காலங்களில் தடுப்பு சுவராகவும் அந்த மரங்கள் வந்து நடப்பட்டிருக்கும். பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை. அப்போ இந்த அதிகமான காற்று காலத்தில் இந்த தேயிலை வந்து கொழுந்து ஒடிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு அந்த யூக்கபில்டஸ் மரத்தை நட்டாங்கன்னா காற்றை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இன்னொரு அந்த சவுக்கு மரம் வந்து தண்ணியை உறிஞ்சு வைக்கக்கூடியது. அந்த மரம் எங்கன்னு வச்சிருக்கோமோ தண்ணியை உறிஞ்சு வச்சிருக்கோம். அந்த வேர் போக வேண்டிய இடங்கள்ல நம்ம தேயிலை செடியோட வேர் போகும்போது இந்த தேயிலை செடி வந்து அந்த தண்ணியை எடுத்துக்கிறோம். அப்போ உயிரோட வளர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த அட்டைப்பூச்சி எல்லா தேயிலை காடையிலையும் இந்த அட்டைப்பூச்சின்றது இருக்கும். அதாவது லெவல்ல மதுரை, தஞ்சாவூர், திருச்சியில் வாழக்கூடிய மனிதன் கொசு கடிக்குதுன்னா இங்கே வாழ்கிற மனிதன் வந்து அட்டைப்பூச்சியை கடிவட்டே ஆகணும். அங்கே இருக்கவங்க நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த தேயிலை எஸ்டேட்டில் வாழ்கிறவங்க ரத்தம் சிந்தி தான் சம்பாரித்து ஒவ்வொரு காசையும் மிச்சம் பண்ணுறாங்க இந்த தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள். அட்டைப்பூச்சி கடிச்சிச்சுன்னா அவங்க அட்டைப்பூச்சிக்கு மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வேப்பெண்ணையும் நம்ம மூக்கு பொடின்னு சொல்லுவாங்க, புகையிலை பொடி, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காலில் தடவிட்டோம்னா ஓரளவுக்கு அட்டை கடிக்காது. அதே மாதிரி ஷாம்பு இருக்கு பார்த்தீங்களா, எந்த ஷாம்புவாக இருந்தாலும் காலில் தடவிக்கிட்டோம்னா அந்த வலுவழுப்பு தன்மைக்கும் அந்த ஷாம்புவோட வாசத்துக்கும் அந்த அட்டைப்பூச்சி பக்கத்தில் வராது. என்ன ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு பாதுகாப்பு தான். அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டு டயத்தில் போய் சாப்பிட்டுட்டு திரும்பி கையை காலை கழுவிட்டு அந்த மருந்தை தடவிட்டோம்னா அட்டைப்பூச்சி கடிக்காது. அது எப்பயுமே இருக்காது. மழை காலங்களில் தான் அட்டைப்பூச்சி இருக்கும். தேங்க்ஸ்.